நல்லா ரெட் கலர்ல பழுத்த தக்காளியை பார்த்ததும் மண்டையில டிங்குன்னு தக்காளி சாதம் தான் செய்யணும்னு தோணுச்சு. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபர்ஸ்ட் குக்கர்ல 3 டேபிள் ஸ்பூன் போல எண்ணெய் ஊத்திக்கோங்க. 1/2 ஸ்பூன் போல கடுகு, 1/4 ஸ்பூன் போல சோம்பு சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு 4 போல பச்சை மிளகாய், 3 கொத்து போல கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, ஒரு 5 போல முந்திரி சேர்த்து அதையுமே நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா பிரவுனா வதங்கி வந்ததும் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. 8 மீடியம் சைஸ் பழுத்த தக்காளி எடுத்திருக்கேன், அதையுமே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் வெறுமிளகாய் தூள், தனியா தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லோ ஃபிளேம்ல வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. 2 கிளாஸ் அளவுக்கு வீட்டு அரிசி எடுத்திருக்கேன், அதுக்கு 4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம். நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். உப்பு கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. குக்கர் க்ளோஸ் பண்ணிட்டு 2 விசில் வந்துட்டு பிரஷர் ஃபுல்லா போனதும் ஓபன் பண்ணிக்கோங்க. இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கீங்கன்னா ஒரு சூப்பரான சிம்பிளான தக்காளி சாதம் ரெடி. கூட நல்லா காரசாரமான கெட்டி சட்னி வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. மறக்காம நம்ம பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை.